டேய் நான் சொல்றத கேளு, இன்னும் அடிச்சுடுவேன். இது மாதிரி உங்க குழந்தைய அடிச்சு பொறுப்பாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அவங்க பொறுப்பாவாங்களான்னு தெரியல. ஆனா அவங்களை விட்டு தள்ளி போயிடுவாங்க. பனிஷ்மெண்ட் இருக்கலாம், ஆனா அடிக்கிறது பனிஷ்மெண்டா இருக்கக்கூடாது. அது உங்க கிட்ஸை ரெஸ்பான்சிபிளா மாத்துற பனிஷ்மெண்டா இருக்கணும். நான் அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் பனிஷ்மெண்ட். அவங்க யோசிக்காம பண்ண விஷயத்துலேருந்து வர டிஸ்கம்ஃபர்ட்டை அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டுருங்க. லைக் செருப்பு போடாமல் நான் வெளியே போவேன்னு சொன்னால் விட்டுருங்க. கல் குத்தும் போது அவங்களே யோசிப்பாங்க செருப்பு போட்டுருக்கலாமேன்னு. செகண்ட், லாஜிக்கல் பனிஷ்மெண்ட். ஒரு பொம்மையை உடச்சிட்டா இன்னொரு பொம்மையை வாங்கி தர லேட் ஆகும். ஹோம்ஒர்க் பண்ணலன்னா இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போக மாட்டேன்னு அவங்க எங்கெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் இப்படி கொடுத்தோன்னா அவங்க மிஸ்பிஹேவ்ஸ் குறையும். தேர்டு, டைவர்ட் யுவர் அட்டென்ஷன். அவங்கள நம்ம பனிஷ் பண்ணுறதே அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்றதுக்காக தான். ஆனால் அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறது உங்கள் அட்டென்ஷனுக்காக தான். மிஸ்பிஹேவ் பண்ணுறப்ப உங்கள் அட்டென்ஷனை கொடுக்காம அவங்க எங்கெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்காங்களோ அங்கே உங்கள் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்று அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறது கம்மியாகும், ரெண்டாவது அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பேரண்டிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குழந்தைங்களை அடிச்சு தான் வளர்த்துவேன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.